ஹை ஃப்ரெண்ட்ஸ், 15,000 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு நகரம் பே ஆஃப் பெங்கால் கடற்கரையில் இருந்துச்சு. பண்டைய தமிழர்கள் இங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜி அவங்களோட ஆராய்ச்சியின் ஒரு பகுதியா தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு சாகர் தாரா அண்ட் சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 ஆராய்ச்சி கப்பல்களை அனுப்புனாங்க. அப்படி 2019 இந்த கப்பல்கள் புதுச்சேரியிலிருந்து பூம்புகார் நகரம் வரைக்கும் அதோட ஆராய்ச்சி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுது. பூம்புகார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான நகரம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது தமிழர்கள் வாழ்ந்த ஒரு துறைமுக நகரம். சாகர் தாரா சாகர் அன்வேஷிகா கப்பல்கள் பூம்புகார் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் கடல் மேற்பரப்புக்கு 50 to 100 மீட்டர் ஆழத்தை ஆராய்ச்சி செய்தது. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ஆராய்ச்சியில் அவங்களுக்கு பழமையான வீட்டின் சுவர்கள், கப்பலின் இடிபாடுகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இது சுமார் 70 கப்பல்களை ஒரே சமயத்தில் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துறைமுகம்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, வரலாற்றில் எந்த ராஜவம்சம் அதிக அளவுல கப்பல் பயணங்களை மேற்கொண்டாங்கன்னு தேடி பார்க்கும்போது அது காவேரி பூம்புகார் நகரத்தை ஆட்சி செய்த சோழ ராஜவம்சம்னு தெரிய வந்தது. இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி சிலப்பதிகாரம் மற்றும் அகநானூறு அப்படிங்கிற புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காவேரி நதிக்கரையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரம் இந்த பூம்புகார்னு எழுதப்பட்ட. விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்ததுன்னா இந்த பூம்புகார் நகரம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணிக்கடியில் மூழ்கி இருக்கலாம்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மற்றும் அகநானூறு அப்படிங்கிற புத்தகங்கள்ல இந்த பிரம்மாண்டமான நகரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படிங்கிற கிரேக்க புத்தகத்தில் கூட இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பூம்புகார் நகரம் இப்போ கடலுக்கு அடியில் மறைஞ்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் பலமாக நம்புறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் முயற்சி செய்கிறாங்க. சரி, இந்த காவேரி பூம்புகார் நகரம் எப்படி கடலுக்குள்ள மூழ்கியது? இந்த மாபெரும் நகரம் சுனாமியால கடலுக்குள்ள மூழ்கியதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மணிமேகலை அப்படிங்கிற பிரபலமான தமிழ் காவியத்துல கடற்கரையோரமா இருந்த நகரங்களை சுனாமி அலைகள் விழுங்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களிடையே அநீதி பாவம் அதிகமானதால அவங்க கடல் தாயால தண்டிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் தப்பு செஞ்சா அவங்கள தண்டிக்கிற அதிகாரம் இயற்கைக்கு இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ராட்சத சுனாமியால இந்த பூம்புகார் நகரம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம்னு விஞ்ஞானிகளின் கணிப்பு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.